friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 1.5 roll plastic wire யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து beginnersக்காக நான் வந்து போட்டுருக்கேன். நீங்க வந்து first time கூட போடுறீங்க அப்படினா இந்த மாதிரி டைப்ல நீங்க போட்டு பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டாவும் போட்டு முடிச்சிரலாம். உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படினா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வயர் கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் வயர் ரோல்ல இருந்து நீங்க சென்டர்ல கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து வயர் அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி 1 feet ஸ்கேல்ல மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. உடன் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து வழுக்காம இருக்கும். இதுல வந்து 8.25 அடி அளவு எடுத்துக்கோங்க. 8 அடி வந்து சுத்திட்டு அதுக்கு அப்புறமா 3 inches அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வயர் கட் பண்ணாலே போதும். அந்த வயரை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வயர்கள் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த வயரை மெஷர் பண்ணிட்டு அடுத்தடுத்த வயர்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கிரீன் கலர்ல 12 வயர்ஸும் கிரீம் கலர்ல 8 வயர்ஸும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஈக்குவலா மடிச்சிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாட் போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இனி வந்து ரன்னிங் வயரை நம்ம அளவு எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் வந்து நான் கிரீன் கலர் வயர் தான் போட போறேன். அதனால கிரீன் கலர் வயர் எடுத்துட்டு 3.25 அடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். 3/4 அடி அப்படிங்கிறது 9 inches. 3 feet அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா 9 inches அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணக்கூடாது. நம்ம வெட்டி வச்சிருக்க கிரீன் கலர் வயர்ல இருந்து ஒரு வயரை எடுத்துட்டு அதை வந்து இந்த ரன்னிங் வயருக்கு மேல இந்த மாதிரி போட்டு நாட் போட்டுக்கணும். இந்த ரன்னிங் வயர்ல கீழ் பக்கமா இருக்கிற வயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். மேல இருக்கிற வயர் தான் 3.25 அடி வயர் இருக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதுல மேலேயும் கீழே இருக்கிற வயர் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து ஈக்குவலா இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு கீழ்பக்கம் தள்ளனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆயிடும். கவனமா பாருங்க. ரைட் சைடு இருக்கிற ஒயர் தான் நமக்கு வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து 3.25 அடி இருக்கணும். இதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து போட முடியாது. இனி வந்து அடுத்த இன்னொரு வயரை எடுத்துட்டு அதையும் இதே போல நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வயரை அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ரைட் சைடு பக்கமா தான் நம்ம போட்டு வரணும். லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு பக்கமா நாட் போட்டு வரணும். இந்த மாதிரி 4 கிரீன் கலர் வயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 வயர் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து கிரீம் கலர் வயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கிரீம் கலர் வயர் எடுத்துட்டு இதையும் அதே போல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாட்டும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. ஒவ்வொரு நாட் போடும்போது வயர்கள் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் வயர் ஷார்ட்டேஜ் வராம இருக்கும். 4 வயர் கிரீம் கலர் வயர் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து கிரீன் கலர் 4 ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 வயர்களை மாத்தி மாத்தி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்ப பாருங்க, எல்லா வயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 20 knots கிடைச்சிருக்கு. எல்லா நாட்ஸையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நாட் வந்து லூஸா போட்டிருப்பீங்க. ஒரு தடவை எல்லா நாட்ஸையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரன்னிங் வயர் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து 3.25 அடி அளவு எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தனியா ஸ்கேல் அளவு எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோம் பாருங்க, அந்த அளவே எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. மொத்தம் வந்து இதுல 20 knots இருக்கு. இனி வந்து இது சென்டர் லைன். இதுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம வந்து லைன்ஸ் போட போறோம். இந்த டைப் கூடைகளுக்கு எப்பவுமே வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில தான் நம்ம வந்து லைன்ஸ் போடணும். அதனால நான் இந்த கூடைக்கு வந்து 8 லைன்ஸ் போட போறேன். சென்டர் லைனுக்கு மேல வந்து 4 லைன்ஸும் கீழே வந்து 3 லைன்ஸும் போடணும். எல்லாமே கிரீன் கலர் வயர்ல தான் போடணும். இப்போ வந்து அடுத்து கிரீன் கலர் வயரை எடுத்துக்கலாம். ரன்னிங் வயரை எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் அப்படிங்கிறது இந்த பண்டல்ல இருக்கிற வயரை தான் நான் ரன்னிங் வயர்னு சொல்றேன். இந்த ரன்னிங் வயரை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இல்லையா ஆரம்பிக்கும் போது, அந்த வயருடைய அளவே எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம்.
இனி வந்து நாட்ஸ்ல இருக்கிற ஒயர்களை அளவு பார்க்க தேவையில்லை, எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இனி கண்டினியூஸா நாட் போட்டு வரணும். ஒவ்வொரு லைன்லயும் 20 நாட்ஸ் வந்து நம்ம போட்டு வரணும். ஒரு லைன் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண பின்னாடி எண்டிங்ல 3.25 அடி ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இதே தான் வந்து கண்டினியூஸா போட்டு வரணும். எனக்கு மேல 4 லைன் போட்டுருங்க, கீழே வந்து 3 லைன் போட்டுருங்க. ஒவ்வொரு லைன் போட்ட பின்னாடியும் மறக்காம 3.25 அடி ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் இந்த பேஸ் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பேஸ் வந்து நல்லா அகலமாவே கிடைச்சிருக்கு. ரெண்டு சைட்லயும் ரன்னிங் ஒயர் வந்து 3.25 அடி விட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் கூடையில வந்து பேஸ் மட்டும் தான் நான் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேல வந்து நம்ம கிராஸ் நாட் தான் போட போறோம். அதனால இந்த கூடையில வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும். அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க மேல போட்டீங்க அப்படின்னா மேல வந்து நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட தேவையில்லை. ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரன்னிங் ஒயர் வந்து சிக்கல் விழுகும், நம்ம நாட் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கிராஸ் கட் போட அப்படிங்கும் போது நமக்கு சிக்கல் விழுகாது, ஃபாஸ்டா போட்டு போயிடலாம், வேகமா போட்டுடலாம். இப்ப மேல வந்து கிராஸ் கட் மெத்தட்ல போடுறதுக்கான டெக்னிக் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இப்ப மேல 4 ஒயர்ல நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போறோம். ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயருடைய அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துட்டு நம்ம பேஸ்ல போட்டோம் பாருங்க, அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 நாட்ஸ் மட்டும் போடுங்க, ஃபுல்லா கண்டினியூஸா போட வேணாம். 4 நாட்ஸ் மட்டும் போட்டுட்டு அடுத்து வந்து 4th ஒயர் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 நாட்ல வந்து நமக்கு வந்து 6 ஒயர் கிடைச்சிருக்கு. இந்த 6 ஒயரை நாட் போட்டு செப்பரேட்டா வச்சிடலாம். இதே மாதிரி 4 ஒயர்களை எடுத்துட்டு 4 நாட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒயரை ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். அடுத்தும் இதே மாதிரி அடுத்த 4 நாட்ஸ்ல வந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி போடணும். அதுலயும் அதே போல அந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போடுங்க. 4 நாட்ஸ் போட்ட பின்னாடி அடுத்து 4th ஒயருடைய அளவு எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இதை வந்து செப்பரேட்டா நாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் இதே மாதிரி போட்டு வந்துருங்க. மொத்தம் வந்து 14 ஒயர்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இதே மாதிரி 14 ஒயர்கள் ஜாயின் பண்ண பின்னாடி நான் காட்டுறேன். இப்ப பாருங்க 14 ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நம்ம கிராஸ் கட் நாட் மெத்தட்லயே எல்லா ஒயர்களையும் நாட்ஸ் போட்டு வரலாம். முடிச்ச போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, இதை வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இதுல நாட் போடலாம். சென்டர்ல 4 ஒயர்கள் இருக்கு பாருங்க, இதுல 2 ஒயரா சேர்த்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். 2 நாட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல கிராஸ்ல 2 ஒயர்கள் மீட் ஆகுது, இதுலயும் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா 4 ஒயர்கள் இருக்கு, அதுல 2 ஒயர்களை சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். கிராஸா மீட் ஆகிற 2 ஒயர்களையும் நாட் போடணும். ஸ்ட்ரைட்டா இருக்கிற 2 ஒயர்களையும் சேர்த்து நாட் போடணும். இதே மாதிரி தான் கார்னர் பகுதியிலையும் வரும். கார்னர்லையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, கார்னர்லையும் இதே மெத்தட்ல தான் போடணும். கிராஸா மீட் ஆகிற 2 ஒயர்களையும் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா இருக்க 2 அடுத்தடுத்த ஒயர்கள்ல நாட் போட்டு வரணும். அவ்வளவுதான். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் மட்டும் இதே மாதிரி வரும். அடுத்தது எல்லா இடத்துலயுமே நமக்கு எக்ஸ் ஷேப்ல தான் ஒயர்கள் மீட் ஆகும். அதுல எல்லாம் நாட் போட்டு வந்துடலாம். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. கிராஸா மீட் ஆகிற எல்லா இடத்துலயும் நாட் போட்டுருங்க. நீங்க லைனாவும் போட்டு வரலாம், இல்ல கிராஸாவும் நம்ம போட்டு வரலாம். அது உங்க சாய்ஸ் தான். எப்படி போட்டாலும் டிசைன் வந்து கரெக்டா தான் வரும். நாட்ஸ் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க, அப்பதான் வந்து கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்.
இப்போ பாருங்க இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். நல்லா ஹைட்டா கிடைச்சிருக்கு இந்த கூடை. இப்போ ஒயர்களை எல்லாம் இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்றதுக்கு ஈஸி மெத்தட் சொல்றேன். இந்த கூடை வந்து இந்த மாதிரி உள் பக்கமா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியா நம்ம ஒயர்களை சொருகிடலாம். ஃபாஸ்டாவும் சொருகிட முடியும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு தேர்ட் ரோல ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாட்லயும் 2 ஒயர்கள் இருக்கு. ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடுல இருக்கிற தேர்ட் நாட்ல இன்செர்ட் பண்ணணும். கிராஸா இன்செர்ட் பண்ணிட்டு வரணும். அதே போல லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் பக்கம் இருக்க தேர்ட் ரோல இன்செர்ட் பண்ணணும். எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிருங்க. எவ்வளோ லென்த் வருதோ அவ்வளோ லென்த்துக்கு இன்செர்ட் பண்ணிருங்க. அப்பதான் வந்து கூடை ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ பாருங்க எல்லா ஒயர்களையும் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு வந்து நான் 3 ஒயர் ஹேண்டில் போட போறேன். 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்கறேன், போய் பாருங்க. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.